வெரி குட் மார்னிங் சூல்ஸ். இன்றைக்கி ஒரு வண்டர்ஃபுல் சாங் அதை பார்ப்போம். அதாவது அந்த நம்ம வந்து கடவுளை தேடாமல் வாழ்கிற வாழ்க்கையில் வந்து எதையும் வந்து முழுசாக அனுபவிக்க முடியாது. அதே மாதிரி நம்ம வந்து அந்த முழுமைன்னு சொல்கிறாங்கல்ல, முழுமை பெறவே முடியாது. எப்போவுமே நம்மளோட எண்டு லைஃப் வரைக்குமே ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனே இருக்காது. இப்போ வந்து பிறந்ததுலேருந்து நம்ம வந்து ஒன்று படிக்கிறோம், படித்து நம்மளுக்குன்னு ஒரு ஐடென்டிட்டியை க்ரியேட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் ஃபேமிலி க்ரியேட் பண்ணுறோம். அப்புறம் அந்த ஃபேமிலிக்காக ஓடுறோம். அந்த ஃபேமிலியை வந்து ப்ராப்பராக செட்டில் பண்ணுறதுல பல சிக்கல்கள், பல பிரச்சனைகள் இதெல்லாம் இருக்கும். அதெல்லாம் தாண்டி எல்லாத்தையும் செட்டில் பண்ணி அதுக்கப்புறம் ஹெல்த் இஷ்யூஸ் வந்துடும் வயசான உடனே. அந்த ஹெல்த் இஷ்யூஸோடு போராடி சர்வைவ் ஆகுறதே வந்து ஒரு பெரிய விஷயமா இருக்கும். அண்டு லாஸ்ட்டு பிரெத்து வரைக்கும் நம்ம எப்படியாவது வந்து ரொம்ப வலி இல்லாமல் கொஞ்சம் எப்படியாவது மேனேஜ் பண்ணி இருக்கலான்றதை மட்டும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு அப்படியே போயிடுவோம். இப்போ இந்த மாதிரியான லைஃப்பில் யாருமே வந்து 100% வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனோடு இருக்கவே மாட்டாங்க. சும்மா வேணால் சமாதானத்துக்கு சொல்லுவாங்க அவங்களோட பெயின், அவங்க பட்ட கஷ்டம், அவங்க பட்ட ஏமாற்றம், அது எல்லாத்தையும் வந்து இது பண்ணிட்டு இனிமேல் என்ன பண்ண முடியும், இதுதானே அக்செப்ட் பண்ணிட்டு போகணும் அப்படின்ற மாதிரி போவாங்களே தவிர, ஒருத்தருமே வந்து கடவுளை தேடாமல் இந்த லைஃப்பில் வந்து அவங்க எவ்வளோ பணம் சம்பாதிச்சு வச்சுருந்தாலும் சரி, எவ்வளோ பேர் சம்பாதிச்சு வச்சுருந்தாலும் சரி, பட் எண்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு டிஸப்பாயிண்டடான ஒரு வேக்யூம் வந்து அவங்களோட இது லைஃப்பில் வந்து இருந்திருக்கும். ஒரு பெயின், இல்லைன்னா ஒரு எம்டினஸ்ஸு, அந்த மாதிரியாக அப்படியே இருந்து தான் அவங்க வந்து அவங்களோட லைஃப் வந்து முடியுமே தவிர 100% நான் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே வந்து என்னால் வந்து என்ஜாய் பண்ண முடிஞ்சிச்சு, ஒவ்வொரு நொடியுமே நான் வந்து ரொம்ப பிளிஸ்ஃபுல்லாக அந்த லைஃப்பை எடுத்துகிட்டு போனேன் அப்படின்னு சொல்லவே முடியாது யாராலையும். அதை தான் அவர் வந்து இந்த பாட்டில் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக எக்ஸாம்பிள் வந்து கொடுத்து சொல்லியிருக்காரு. அதாவது ஃபர்ஸ்ட் லைனில் சிறியார் மணற்சோற்றில் தேக்கிடும் மாப்போல் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ சிறியார்னா குழந்தைங்க. ஏன் வந்து குழந்தைங்கள சொல்லியிருக்காரு அப்படின்னா, அந்த ஆன்மீக அறிவு, அந்த மெச்சூரிட்டி, அதை தேடணும் அப்படின்ற எண்ணம் இல்லாமல் சும்மா கண்ணால் பார்க்குற அந்த இல்யூஷனரி லைஃபு, இதான் லைஃபு, இப்படி தான் இருக்கணும், சாமி இதெல்லாம் தேடி போகிறது வந்து வயசானவங்க பண்ணுற வேலை, நம்ம வேலை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளாவே ஒன்று ப்ரெசியூம் பண்ணிக்கிறது. நம்ம கண்ணு முன்னாடி என்ன தெரியுதோ அதை பார்த்து நம்ம வந்து நினச்சிக்கிட்டு இதான் வாழ்க்கை அப்படின்னு நினைக்கிறது வந்து சின்ன குழந்தைங்க, அந்த அறிவு யூஸ் பண்ணி எதுவும் பண்ண முடியாத சின்ன குழந்தைங்களுக்கு சமமாக சொல்லியிருக்காரு. பட் ஆக்சுவலாக இப்போ வந்து சின்ன குழந்தைங்க ரொம்ப ஷார்ப்பாக இருக்காங்க. ஏன்னா இந்த எவல்யூஷன் வந்து ஒவ்வொரு ஜெனரேஷனுக்கும் வந்து அந்த பிரெயினோட கேப்பபிலிட்டி வந்து பயங்கரமாக இம்ப்ரூவ் ஆகுறது எனக்கு பார்க்க ஆச்சரியமாக இருக்குது. அவங்க கூட புரிஞ்சுக்கிறாங்க. அவங்க வந்து இப்போ சொன்னால் உன் லைஃப்பில் வந்து கடவுள் தான் வந்து எல்லாமே பார்த்துப்பாரு, எதாக இருந்தாலும் நீ கடவுள்கிட்ட சொல்லுன்னா டக்குன்னு கிராஸ் பண்ணிக்கிட்டு அவங்க வந்து அதை பண்ணுறாங்க. ஆனால் பெரியவங்களால வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. அதனால் இது வந்து ஆக்சுவலாக நானே வந்து ஆனால் என்னென்னா அவங்களுக்கு அது புரியுதோ புரியலையோ, ஆனால் டக்குன்னு அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய டிவைன் கேட்ச் ஆகுது. அதனால எனக்கு வந்து சின்ன குழந்தைங்களே வந்து சீக்கிரமாக புரிய வச்சிடலாம் போல இருக்குது அப்படின்னு தோன்ற மாதிரி இருக்குது இப்போ உள்ள சிச்சுவேஷன். ஓகே, இந்த சாங்கில் அந்த குழந்தைங்க மாதிரி இருக்கிற நம்ம, ஸோ குழந்தைங்க வந்து அந்த மண், கடற்கரை மணல் மாதிரி அந்த மண் இருக்குது இல்லையா, அந்த மண்ணில் வந்து அந்த வீடு கட்டி சாப்பாடெல்லாம் செஞ்சு அதை வந்து சாப்பிட்டு ஒரு விளையாட்டு விளையாடுவாங்கல்ல, அதை தான் வந்து இங்கே கம்பேர் பண்ணியிருக்காரு. மணற் சோற்றில் அந்த மண் மாதிரி இருக்க இடத்துல உணவு மாதிரி ஒரு விஷயத்த பண்ணி தேக்கிடும் மாப்போல் அப்படின்னு இருக்காரு. அதாவது அதை சேகரித்து அந்த சாப்பிட்ற மாதிரி பண்ணுறது. அந்த மாப்போல் அப்படின்னா அது வந்து அரிசி மாவு மாதிரி அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ இது வந்து என்னன்னா, அந்த குழந்தைங்க வந்து அவங்க சந்தோஷத்துக்காக சும்மா வந்து அந்த மண் வீடு கட்டிட்டு அந்த இடத்துல வந்து நான் வந்து சமைச்சு சாப்பிட்றேன் அப்படின்ற மாதிரி ஒரு இமேஜினரியாக வந்து பண்ணுவாங்க. அது வந்து பார்க்குறதுக்கு அவங்களுக்கு சந்தோஷம் வந்து ஒரு டெம்பரரியாக கொடுக்கும். அது டெம்பரரி சந்தோஷம் தான். நீங்கள் அதை அப்படியே இமேஜின் பண்ணிக்கோங்க. குழந்தைங்க மண் வீடுனா நம்ம வந்து ஒரு குழந்தைங்களாம் இருந்து மண் வீடு கட்டினா எப்படி இருப்போமோ அப்படி தான் நம்ம வந்து கடவுளை தேடாத வாழ்க்கையில் இருக்கும். அதை தான் வந்து இங்கே அவர் சொல்கிறார். அப்போ அந்த சாப்பாடு வந்து அவங்களால உண்மையாக சாப்பிட முடியாது.
அந்த உண்மையாக சாப்பிட்டா தான் அவங்களுக்கு வந்து அதோட எனர்ஜி வந்து போகும், அது வந்து அவங்களுக்கு பிரயோஜனமாகும். பட் இங்கே என்ன நடக்குது அப்படின்னா, ஜஸ்ட் ஒரு டெம்பரரியாக வந்து அவங்களுக்கு ஒரு ஹாப்பினஸ் கொடுக்கறதுக்காக மட்டும் அந்த இடத்துல வந்து மணல் வீடு கட்டி விளையாடுறாங்க. அப்போ நம்ம லைஃப்லையும் கடவுளை வந்து உண்மையாக தேடாதது. கடவுளை தேடாதுன்னா உடனே நீங்கள் வந்து நான் வந்து செவ்வாய் வெள்ளிக்கு கோயிலுக்கு போகிறேன், நான் வந்து அது பண்ணுறேன் இது பண்ணுறேன்னு சொல்லாதீங்க. அதெல்லாம் ரொம்ப பேசிக்கு. கடவுள்ன்ற ஒரு கான்செப்டை நம்மளுக்குள்ளே புகுத்துறதுக்காக முன்னோர்கள் வந்து ஒரு ஈஸி மெத்தடை வந்து கொடுத்துருந்தாங்க. நம்ம வந்து அந்த ஸ்டெப்போடு நின்றுக்கிட்டோம். ஏன்னா அதுக்கு மேலே நம்ம போகணுன்னா நம்ம பிரெயின் ஸ்டாமிங் ஒர்க்கு பண்ண வேண்டியிருக்கு. மைண்டு ரிலேட்டடாக நம்ம மனநிலை, நம்ம மூளைக்கு நிறைய வேலை கொடுத்தா மட்டும்தான் அடுத்த லெவல் போக முடியும். ஆனால் அந்த மூளைக்கு வேலை கொடுக்குறதுக்கு தான் நம்ம ரெடியாக இல்லையே. நம்ம ஸ்கூல்லேயே படிக்கும்போது பயங்கரமாக அழுது படிப்போம், யாரும் வந்து பெருசாக அந்த இன்ட்ரெஸ்ட் காட்ட மாட்டாங்க. இன்னொன்று, நம்மளுக்கு கைடும் யாரும் பண்ண மாட்டாங்க. இந்த விஷயத்தில் கைட் பண்ணுறவங்களே ரொம்ப கம்மியாக இருக்காங்க. எல்லாருக்கும் அந்த கைடு வந்து கிடச்சிட்றாங்கன்னு அர்த்தம் கிடையாது. அதனால நம்ம வந்து அது ஏதோ சம்மந்தம் இல்லாத வேலை அப்படின்னு நினச்சிட்டு, அதான் நான் தான் பூ போடுறேன், சாமிக்கு விளக்கேற்றுறேன், அப்புறம் இந்த பூஜை பண்ணுறேன், அந்த பூஜை பண்ணுறேன், இது போதாதா, இது நான் கரெக்டாக தான் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து கடவுளை தேடுற முயற்சி கிடையாது. கடவுளை தேடுறதுன்றது கடவுள் எனக்குள்ளே இருக்காரு, கடவுள் யார் உண்மையிலேயே அப்படின்றத தேடுற முயற்சி. ஸோ அந்த முயற்சி இல்லாமல் நீங்கள் வாழ்கிற வாழ்க்கை வந்து வந்து இந்த மாதிரி சும்மா விளையாட்டுக்கு வந்து ஒரு வீடு கட்டிட்டு விளையாட்டுக்கு சாப்பிட்ற மாதிரி இமேஜின் வேணால் பண்ண முடியும். உங்களால் வந்து உங்களோட நீங்கள் சம்பாதிக்கிறதோ இல்லைன்னா நீங்கள் தேடுறதோ இல்லை நீங்கள் உங்களோட எல்லாமே பணம், பொருள், ரிலேஷன்ஷிப்பு, அதுக்கப்புறம் நீங்கள் நினச்சிருக்க கோலு, இது எல்லாமே வந்தால் கூட உங்களால் வந்து அதை முழுசாக அனுபவிக்க முடியாது. இல்லைன்னா வந்துட்ட மாதிரி நீங்களாவே நினச்சி சந்தோஷப்பட்டுப்பீங்க. அந்த சந்தோஷன்றதே வந்து ஒரு இமேஜினரியான ஒரு கற்பனையான ஒரு சந்தோஷமாக மட்டும்தான் இருக்கும். அதுக்கு எவ்வளோ நாள் வந்து வேலிடிட்டி இருக்கும் யோசிச்சு பாருங்கள். அதுலேருந்து பிரயோஜனம் இல்லை, சும்மா நம்மளாக கற்பனை பண்ணிக்கிறது. அதுக்கு எப்போவுமே வந்து ஒரு டைம் வந்து கம்மியாக தானே இருக்கும். சும்மா கொஞ்ச நேரத்துக்கு வேணால் சந்தோஷப்படுவீங்க, அந்த சந்தோஷம் உங்களுக்கு முழுமை தராது. ஓகே, அப்போ நல்ல டிசைட் பண்ணிக்கோங்க. இப்போ கடவுளை தேடாத ஒரு வாழ்க்கை அப்படின்றது வந்து குழந்தைங்க மண் வீடு கட்டி அந்த மண்ணில் வந்து சோறு பண்ணி சும்மா வந்து ஒரு ஹாப்பினஸில் வாழ்கிறதுக்கு தான் சமம். 2வது லைனை, செறிவால் அனுபவம் சித்திக்கும் எண்ணில் அப்படின்னா, செறிவுன்ற வார்த்தை ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஒவ்வொரு இந்த தமிழ் வார்த்தையும் அப்படியே அதை படிக்கும் போது நம்மளுக்கு வந்து மனசெல்லாம் அப்படியே ரொம்ப ப்ளஸ்ஃபுல்லாக இருக்குது. ஒரு நம்மளாம் தமிழ் தெரிஞ்சதுக்கே நம்ம வந்து புண்ணியம் பண்ணியிருக்கணுன்ற மாதிரி இருக்குது. அதாவது செறிவு அப்படின்னா உள்ளம் வந்து ரொம்ப நிறைவாக இருக்கிறது. அது எது மூலமாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஆன்மீக அறிவு அதை வந்து நம்ம லைஃப்பில் அப்ளை பண்ணி நம்மளுக்கு கிடைச்சிருக்க கூடிய அந்த ஞானம், அதை வந்து செறிவு அப்படின்னு சொல்கிறாரு. அந்த செறிவால் அனுபவம் சித்திக்கும் எண்ணில் அப்படின்னா, அனுபவம் அப்படின்னா அனுபவித்து நம்மளுக்கு கிடைச்ச அந்த பிளிஸ், அந்த பிளிஸ்ஸுக்கு வந்து அந்த ஆனந்தம்னு சொல்லுவாங்கள்ல, பேரானந்தம் அப்படின்னு சொல்கிறது, பேரின்பம்னு சொல்கிறது. அதாவது அந்த செறிவுன்ற அந்த ஞானம் வந்து நம்மளுக்கு வந்து அந்த செறிவு மூலமாக லைஃப்பை வந்து நம்ம லைஃப்பில் வந்து அதை அப்ளை பண்ணி அது மூலமாக கிடைச்சிருக்கக்கூடிய ஒரு பிளிஸ்ஃபுல் ஃபீலு, அதுக்குரிய அனுபவம், அது வந்து நிறைவேறும் அப்படின்றது ஒரு ரூலாகவே இருக்குது. அப்படி இருக்கும்போது குறியாதது ஒன்றை குறியாதார் தம்மை, அதாவது தன்னோட குறிக்கோளே என்னன்னே தெரியாமல் அந்த விஷயத்தையே நம்ம உணராமல் தான் யாருன்றதையும் ரியலைஸ் பண்ணாமல், அதை தான் இந்த 3வது லைனில் சொல்லியிருக்காங்க. அறியாது இருந்தார் அவர் ஆவார் அன்றே, இது 4th லைன். அதில் வந்து அதை உணராமல் புரியாமல் இருக்கிறவங்களோட வாழ்க்கை எப்படி முழுமை பெறும் அப்படின்னு கேட்டிருக்காரு. அவங்களால முழுமையே பெறவே பெறாது அப்படின்னு இருக்காங்க. அப்போ அந்த செறிவு, அந்த ஆன்மீக அறிவு, கடவுள் யார் அப்படின்றத டீப்பாக வந்து உணர்ந்து அதை அப்ளை பண்ணி அது மூலமாக கிடைக்கக்கூடிய ஒரு பயங்கரமான ஒரு ஹாப்பினஸ்ஸை, அது வந்து இருந்தால் தான் ஒருத்தவங்க முழுமை பெற முடியுன்ற போது அந்த விஷயத்தையே தேடாமல் இருந்து நீங்கள் என்ன பண்ணினாலும் உங்களால் முழுமை பெற முடியாதுன்றது தான் சொல்லியிருக்காரு. அதாவது எல்லாருமே ஸ்பிரிச்சுவாலிட்டியில் அதுக்குள்ளே டீப்பாக போய் கடவுள் யார் அப்படின்றத உணர்ந்து நம்ம லைஃப்லையும் அப்ளை பண்ணி நம்ம லைஃப்பில் வாழ்ந்தால் மட்டும்தான் நம்ம வந்து
ரொம்ப நாளாக தேடிட்டு இருக்க ஒரு கொஷினுக்கு ஆன்சர் கிடைக்கும். ஏன் ஒருத்தரோட வாழ்க்கையும் இன்பமும் துன்பமும் கலந்துருக்கு, ஒருத்தரோட வாழ்க்கையில் ஃபுல்லாக துன்பமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்குறது, ஏன் வாழ்க்கைன்னா எப்போவுமே சந்தோஷமாலாம் இருக்கணும், அந்த மாதிரி ஏன் சந்தோஷமாக இருக்க மாட்டேங்குது அப்படின்ற கொஷினுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா, நீங்கள் இறைவனை தேடாமல் இருக்கீங்க, அவ்வளோதான். இறைவனை முழுசாக தேடி இறைவன் யார், எங்கே இருக்காரு, அவரை எப்படி அடையிறோம், அவர் அடைஞ்சால் அவர் என்ன வழி காட்டுறாருன்றது நம்மளுக்கு புரியும். அப்புறம் அவரே நம்மளுக்கு உள்ளே இருந்து நம்ம வாழ்க்கையை வந்து செதுக்க ஆரம்பிச்சிருவாரு. அப்படி நம்ம இறைவன் கிட்ட நம்ம வாழ்க்கையை சரணாகதி அடைஞ்சு நம்ம வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சா மட்டும்தான் நீங்க எதிர்பார்க்குற முழுமையான ஒரு சந்தோஷம் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அப்படி இல்லைன்னா எந்த சந்தோஷமுமே உங்களுக்கு முழுமை கொடுக்காது. நீங்க எனக்கு இதுதான் சந்தோஷம்னு சொல்லி நீங்க நிறைய விஷயம் சொல்லலாம். என்னன்னா நல்ல சாப்பாடு, எனக்கு சாப்பாடு சாப்பிட்டா எனக்கு ரொம்ப சந்தோஷம்னா 3 வேளை உங்களால அந்த சாப்பாடை சாப்பிட முடியாது. எனக்கு பிரியாணி தான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா பிரியாணின்றது ஒரு லிமிட்டடாக தான் உங்களால சாப்பிட முடியும். அதையும் மீறி நீங்க வந்து அதெல்லாம் முடியாது, நான் வந்து டெய்லி பிரியாணி சாப்பிடுவேன், எனக்கு 3 வேளை கூட கொடுத்தா கூட ஓகேன்னு சொன்னீங்கன்னா அவ்வளவுதான். மேக்ஸிமம் ஒரு வாரத்துல உங்களோட உடம்பு கெட்டு போயிடும். அதே மாதிரி எனக்குன்னு ஒரு பேலஸ் மாதிரி ஒரு வீடு இருந்தால் தான் நான் சந்தோஷமா இருப்பேன் அப்படின்னா, அது வந்த பிறகு வீடு வேணா இருக்குமே தவிர பல பிரச்சனைகள், பல மன கஷ்டங்களை நீங்கள் வந்து அண்டர்கோ பண்ணுற மாதிரி இருக்கும். இதை நான் கண் கூட எத்தனையோ பேரோட லைஃப்பில் பார்த்துட்டேன். அவங்களுக்கு அடுத்து ஒரு கொஞ்ச நாள் வேணால் சந்தோஷமாக இருப்பாங்க, தென் அவங்களுக்கு ஒரு ஹெல்த் இஷ்யூஸ் வரும், இல்லை ஃபினான்ஷியலாக பெரிய ட்ரபிள் வரும், இல்லைனா ஃபேமிலி மெம்பர்ஸ் மூலமாக ஏதாவது ஒரு பிரச்சனை வரும். அவங்களால வந்து அந்த 100% வந்து அந்த வீடை கட்டி அந்த வீட்டில் வாழ்கிற நிம்மதியை வந்து அவங்களால அனுபவிக்க முடியாது. அதே மாதிரி டெய்லி இவ்வளோ வருமானம் வந்தால் நான் நல்லா இருப்பேன் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் அந்த வருமானத்தை மீறி தான் நம்மளுக்கு வந்து நிறைய பிரச்சனைகள் வரும். அந்த வருமானமே வந்தா கூட ஒரு கொஞ்ச நேரம் தான் அந்த அமைதியும் அந்த சந்தோஷமும் இருக்குமே தவிர அடுத்துட்டு நம்மளுக்கு வந்து ஒரு பிரச்சனைகள் வந்துகிட்டே தான் இருக்கும். ஒரு எம்டினஸ் நம்ம லைஃப்ல இருந்துகிட்டே தான் இருக்கும். இப்படிதான் உலக வாழ்க்கைன்றது போயிட்டு இருக்கு, எல்லாருக்குமே போயிட்டு இருக்கு. நீங்க யாரையுமே ஒருத்தரை கூட நீங்க வந்து பாயிண்ட் அவுட் பண்ண முடியாது, இவங்க அப்படிலாம் பண்ணலையே சந்தோஷமா இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு வெளியில இருந்து பார்த்தா அப்படி தெரியும், ஆனா அவங்களுக்கு தான் தெரியும் உள்ள என்ன மாதிரியான வேதனைகள், என்ன மாதிரியான மன கஷ்டங்களை அவங்க அனுபவிக்கிறாங்கன்றது அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். இப்போ நீங்கள் வந்து ரொம்ப ரிச் பீப்புள் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து அந்த ட்ரக் அடிக்டாக இருப்பாங்க. இல்லாதவங்க ட்ரக் அடிக்டாக இருக்காங்கன்றதை விட ரொம்ப ரொம்ப ரிச்சு, அவங்க அதுவும் நேம் அண்ட் ஃபேம் நல்லா வாங்கியிருப்பாங்க, ஆனாலும் அவங்களும் வந்து ட்ரக் யூஸ் பண்ணுறவங்களாம் இருப்பாங்க. அது ஏன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து நீ எவ்வளோ சம்பாரி, என்ன வேணால் பண்ண, எவ்வளோ ஃபேமஸாக கூட ஆகு, ஆனால் உங்களுக்கு வந்து அதை வச்சு முழுசாக சந்தோஷம் அனுபவிக்க முடியல. அப்போ ஒரு 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 எம்டினஸ் வருது இல்லையா, அந்த எம்டினஸ்ஸை அவங்களுக்கு ஃபில் பண்ண தெரியாததுனால தான் அவங்க வந்து இந்த மாதிரி வந்து அந்த ட்ரக்ஸு சாப்பிட்டாலாவது நம்மளுக்கு வந்து நல்லா இருக்குமான்னு யோசிக்கிறது, ஆல்கோஹால் சாப்பிட்டாலாவது நம்மளுக்கு நல்லா இருக்குமான்னு யோசிக்கிறது. இதுதான் ஒரு பெரிய எக்ஸாம்பிள். ஏன்னா நீ எவ்வளோ பெரிய லெவலுக்கு நீ போனால் கூட நீ வந்து இறைவனை தேடி இறைவன் காட்டுற வழியில் வந்து நீ வந்து ட்ராவல் பண்ணலை அப்படின்னா பணமோ பொருளோ இல்லை புகழோ வந்து உங்களுக்கு வந்து சந்தோஷத்தை வந்து நிரந்தரமான சந்தோஷத்தையும் நிரந்தரமான அமைதியும் கொடுக்க போகிறது கிடையாது. அதனால எல்லாருமே வந்து வயசான பிறகு இதெல்லாம் தேடலாம் அப்படின்ற மாதிரி நினைக்காம எவ்வளவு சீக்கிரம் வந்து இறைவன் யாரு, இறைவன் நம்மளுக்குள்ள இருக்கிறாருன்னா அவர் எப்படி இருக்காரு, அவர் என்ன மாதிரி அவரை நம்ம உணர்ந்துட்டோம்னா நம்ம லைஃப் எப்படி இருக்கும், என்ன மாதிரி போகுது அப்படின்ற ஒரு கியூரியாசிட்டியோட எவ்வளோ யங் ஏஜில் உங்களால் வந்து அதை வந்து ரீச் பண்ண முடியுமோ ரீச் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்கள் குழந்தைங்களுக்கும் அதை சொல்லிக் கொடுங்க. இவங்க குழந்தைங்க இவங்களுக்கு என்ன தெரியும் அப்படிலாம் நினைக்காதீங்க. குழந்தைங்க அது ரொம்ப ஷார்ப்பாக இருக்காங்க, இப்போல்லாம் எதை சொன்னாலும் ரொம்பவே நல்லா புரிஞ்சுக்கிறாங்க. அதனால் உங்கள் குழந்தைங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே அந்த உண்மையை சொல்லி வளங்க. ஒரு இது தெய்வம்னு ஒன்று இருக்கிறது, கண்ணுக்கு தெரியாத தெய்வத்தை சொல்கிறது முட்டாள்தனமாக இருக்குது, தன்னைத்தானே நம்பி தான் அந்த குழந்தை வளரணும்னு நினைக்காதீங்க. ஏன்னா தெய்வம் நம்மளுக்குள்ள இருக்குன்றது தான் ஒரு குழந்தைக்கு பெரிய பெரிய கரேஜை கொடுக்குது. நான் வந்து அப்ளை பண்ணி நான் பார்த்துருக்கேன், அதனால நான் சொல்கிறேன். அந்த கரேஜ் வந்து அவங்களுக்கு வந்து அவங்கள வந்து ரொம்ப நல்ல வழியில் எடுத்துகிட்டு போகுது, அதே சமயம் ரொம்ப போல்டாகவும் ரொம்ப பாசிட்டிவாகவும் இருக்காங்க. அதனால் உங்களோட கடமையாக நினச்சி குழந்தைங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே வந்து ஒன்றுமே இல்லை, மெடிடேஷன், அதுக்கப்புறம் அடுத்தவங்களுக்கு நல்லது பண்ணுற ஏதோ ஒரு விஷயம் டெய்லி பேசிஸில், தென் வந்து இந்த மாதிரியான திருமந்திரமோ இல்லை வேறு ஏதாவது ஒரு பாட்டோ நீங்கள் வந்து அவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. ஓகே, அதுக்கப்புறம் இன்னும் அடுத்தடுத்து வந்து இறைவனை தேடுறதுனா என்னன்றது நான் எப்படி புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்றதுலாம் சொல்கிறேன். பட் இன்றைக்கி ஒரே ஒரு முக்கியமான டிப்ஸ் வந்து உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன். நான் சொன்னேன், நான் 1 இயரில் என்னோட இந்த கடவுளை தேடுற முயற்சி, கடவுளை உணர்ந்த முயற்சியில் ஃபஸ்ட்டு நான் கடவுள் எனக்குள்ளே இருக்கிறாங்கன்னு இது பண்ணி நான் டோட்டலாக அந்த இறைவன்கிட்ட முழு சரணாகதி அடைஞ்சு
என்னோட லைஃப் எடுத்துகிட்டு போக சொல்லி நான் அதில் என்னென்னலாம் மிஸ்டேக் பண்ணுறேன், ஏன்னா நான்ற அந்த உணர்வில் நம்ம எதெல்லாம் பண்ணுறோன்னு ஒவ்வொன்றா கண்டுபிடிச்சி அதை சரி பண்ணி போயிட்டு ஒரு லெவலில் போயிட்டு இருக்கும்போது இப்போ வந்து என்ன மாதிரி கடவுள் காட்டிட்டாருன்னா, எல்லாருக்குள்ளேயும் இறைவன் இருக்காங்க, உனக்குள்ளே இருக்கிற இறைவன் தான் எல்லாருக்குள்ளேயும் இருக்காங்க, அதை தேடுன்னு சொல்லிட்டாரு. அது அவ்வளோதான் நம்மளுக்கு மைண்டில் வந்து அந்த இன்ட்யூஷன் வந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து அது கிளாரிட்டியே இல்லை. இப்போ தெரியாதவங்க ஒன்றுமே நம்மளுக்கும் அவங்களுக்கும் எந்த விதமான சம்மந்தம் இல்லாதவங்கக்கிட்ட கூட நம்ம இறைவன் இருக்காங்கன்னு நம்பிடலாம். ஆனால் நம்மளுக்கு ஒரு கஷ்டம் கொடுத்தவங்க, நம்மளுக்கு ஏதோ ஒரு இரிட்டேட் பண்ணியிருப்பாங்க, இல்லை நம்மளுக்கு வந்து அவங்க மேலே ஒரு நெகட்டிவ் இம்ப்ரெஷன் இருக்கும். அவங்களுக்குள்ள இறைவனை பார்க்குறதுன்றது எப்படின்னு நான் ரொம்ப யோசிச்சு, ஆனாலும் கடவுள்கிட்ட வந்து நான் எல்லார்ட்டையும் இறைவனை பார்க்க நான் ரெடியாக இருக்கேன், என்னைய வந்து கைட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நான் வந்து பயங்கரமாக ப்ரேயர் பண்ணி இப்போ அந்த ஒரு 10 டேஸாக தான் வந்து யார்கிட்ட நான் பேசுகிறதா இருந்தாலும் அந்த ஒரு செகண்டு நான் வந்து அவங்களோட ஈகோ கிட்ட பேசலை, அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய டிவைன் கிட்ட தான் நான் பேசுகிறேன். அதே மாதிரி ஏன் டிவைன் தான் அவங்களுக்குள்ள பேசுது அப்படின்னு சொல்லி ஒரு நிமிஷம் நினச்சிட்டு நான் எல்லார்கிட்டையும் பேசுகிறேன். அது வந்து என்ன ஆகுதுன்னா, நம்பவே முடியாத மாதிரியான ஒரு மேஜிக்கல் திங்ஸ் எல்லாம் நடக்குது. இவங்களா நம்மக்கிட்ட இப்படி நடந்துக்கிறாங்க, இவங்களா நம்மக்கிட்ட இப்படி பேசுகிறாங்கன்னு நினைக்கிற அளவுக்கு ரொம்ப ஆச்சரியப்படுற மாதிரி நம்மளுக்கு வருத்தம் கொடுத்தவங்கெல்லாம் கூட நம்ம கிட்ட வந்து ஒரு தெய்வீகமாக நடந்துக்கிறாங்க. அவங்க எல்லாருமே எனக்கு வந்து கடவுளாக தான் தெரியுறாங்க. ரொம்ப ஷாக்கிங்காக இருக்கக்கூடிய ஒரு விஷயம். இப்போ இதைத்தான் இறைவன் சொல்லியிருக்காரா அப்படின்னு சொல்லி எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. இது இன்னும் ரொம்ப டீப்பாக நான் அப்பப்போ நான் சொல்கிறேன் என்னோட அனுபவத்தை. பட் இப்போ நான் உங்களுக்கு என்ன டிப்ஸ் கொடுக்குறேன்னா, இன்றைக்கி ஒரு நாள் வந்து நீங்கள் வந்து யாராக வேணாலும் இருக்கலாம். உங்ககிட்ட பேசுகிறவங்க, உங்ககிட்ட நீங்கள் ஃபேஸ் பண்ணுறவங்க, அவங்கள பார்க்கும்போது நீங்கள் உங்களுக்கு அந்த ஒரு எமோஷன் ஃபஸ்ட்டு, நீங்கள் வார்த்தை பேசுகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு எமோஷன் வந்துடும். ஒருத்தரை பார்த்த உடனே நம்மளுக்கு பிடிக்காதவங்க அப்படின்னு நினச்சா, இல்லை பிடிக்காதவங்க மீன்ஸ் நம்மளுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு காயப்படுத்தியிருப்பாங்க, ஏதாவது ஒரு வருத்தப்படுத்தியிருப்பாங்க. அந்த எமோஷன் வரும்போதே என்ன பண்ணிடுங்க, அதை கட் பண்ணிவிட்டு எனக்குள்ளே இருக்கக்கூடிய இறைவன் தான் அவருக்குள்ளேயும் இருக்கிறாங்க, அவங்களுக்குள்ளேயும் இருக்காங்க, நான் அந்த இறைவன் கிட்ட மட்டும்தான் பேசுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை மூடி ஒரு செகண்ட் இறைவனை வேண்டிட்டு அதுக்கப்புறம் பேசிட்டு பாருங்க. ரொம்ப மேஜிக்கலாக திங்ஸ் வந்து மாறும். அதுக்கு வந்து முதல்ல நீங்கள் வந்து மனநிலை வந்து ரொம்ப காமாக, ரொம்ப பாசிட்டிவாக அவங்கள வச்சுக்கணும். அதுக்கு தான் நான் காலையிலேயே இந்த முடிஞ்ச அளவுக்கு ஏர்லி மார்னிங் இந்த பாட்டை போட்டுட்டேன். மார்னிங் எழுந்த உடனே முதல் வேலையாகவே இந்த பாட்டை வந்து கேளுங்க, லிசன் பண்ணுங்கள். லிசன் பண்ணி அன்றைக்கி ஃபுல்லாக வந்து அதை வந்து மைண்டில் எப்படி அப்ளை பண்ணணும்னு சொல்லி பார்த்துட்டு, ஒன்று இன்னைக்கு இந்த சேலஞ்ச் ஆரம்பிங்க, இல்லைனா நாளைக்கு ஆரம்பிங்க. ஜஸ்ட் 1 டே மட்டும்தான் இதை ட்ரை பண்ண போகிறோம்னு நினச்சிட்டு நீங்கள் பண்ணுங்கள். ஏன்னா வாழ்நாள் ஃபுல்லாக பண்ணணும்னு நினைக்கும் போது எல்லாம் அதிர்ச்சி ஆயிடுவீங்க. அப்படிலாம் என்னால் முடியவே முடியாது அப்படின்னு சொல்லுவீங்க. பட் ஒரு நாள் அப்படின்ற போது சரி சும்மா தான் ட்ரை பண்ணி பார்ப்போமே அப்படின்னு உங்களால் ட்ரை பண்ண முடியும். அப்படி தான் நான் ஆரம்பித்தேன். வேர்ல்டே எப்படி மேஜிக்கலாக மாறிடுச்சு. டெய்லி வந்து நான் எனக்குள்ளே இறைவன் இருக்காங்கன்னு நினைக்கும் போதே நிறைய மிராக்கிள்ஸை நான் ஃபேஸ் பண்ணேன். இப்போ எல்லாருக்குள்ளே இறைவன் இருக்காங்கன்ற போது பயங்கரமாக வந்து ஏதோ வந்து நான் வந்து என்னோட வாழ்க்கையவே வந்து ஒரு 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 இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு மிஸ்டிக்கல் மிராக்குலஸ் மூவி போயிட்டுருக்குன்னு சொல்லிட்டு நானே உட்காந்து என் வாழ்க்கையை பார்க்குற மாதிரி அவ்வளோ ஒண்டர்ஃபுல்லாக போயிட்டுருக்கு. இதில் சொல்கிறாங்கல்ல அந்த செறிவு, அனுபவம், அதெல்லாம் வந்து என் வாழ்க்கையில் நான் அனுபவிச்சுட்ருக்கேன். ஒரு நாள் கூட வந்து எனக்கு வந்து இன்றைக்கி ஒரு டல் டே, இன்றைக்கி வந்து ஒரு சுமாரான நாள், இல்லை இன்றைக்கி ஒரு அப்செட்டான நாளுன்னே இல்லாமல் ஒவ்வொரு நாளும் முந்தின நாளை விட அந்த பேரின்பம்ன்றது, அப்புறம் இறைவனுடைய அந்த லீலைகள்ன்ற மாதிரியெல்லாம் ரொம்ப ஒண்டர்ஃபுல்லாக போயிட்டுருக்கு. ஓகே, ஸோ இது வந்து இன்றைக்கி நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருக்குள்ளேயுமே டிவைன் இருக்காங்கன்ட்டு ஒரு நிமிஷம் முன்னாடியே அவங்ககிட்ட ரியாக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி, இல்லை அவங்கள பற்றி ஏதாவது நினைக்கிறதுக்கு முன்னாடி, இல்லை எனக்குள்ளே இருக்கக்கூடிய இறைவன் தான் இவங்ககிட்டே இருக்காங்க, என்னோட இறைத்தன்மை தான் அவங்க அந்த இறைவன் கிட்ட மட்டும்தான் பேசுதே தவிர வேறு யார்ட்டையும் பேசலை நினச்சிட்டு பேசுங்க. பார்ப்போம் எப்படி போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, கிரேட் டே டு யூ ஆல். இதுக்கான இங்கிலீஷ் எக்ஸ்ப்ளனேஷனும் இதில் போடுறேன். நீங்கள் உங்களுக்கு நேற்று ரொம்பவே ஒண்டர்ஃபுல்லாக எல்லோரும் பண்ணியிருந்தாங்க. நியூ பேட்ச் மெம்பர்ஸு ஒவ்வொருத்தர் பேசுகிறதும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. எல்லாருக்குள்ளேயுமே அந்த இறைவன் வந்து பேசின மாதிரி இருந்துச்சு, நல்லா இருந்தது. நீங்கள் வந்து இதை எப்படி புரிஞ்சுக்கிட்டீங்களோ உங்களுக்கு புரிஞ்ச மாதிரி விஷயம், அதுக்கப்புறம் உங்களோட அனுபவங்களோடு சேர்த்து நீங்கள் அந்த குரூப்பில் போடுங்க.